வணக்கம். இது சாமானியர் குரல். அமைச்சர் பொன்முடி அவர்கள் மிகுந்த சர்ச்சைக்குரிய வகையில் கண்ணிய குறைவான ஒரு பேச்சு, பொதுவெளியில் பேசின பேச்சு. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சி தலைவர்களே சிலர் எப்படியெல்லாம் கூட இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தும் கூட இந்த ஒரு வார காலமாகியும் இன்னும் அவர் மீது உரிய நடவடிக்கை அரசு சார்ந்து எடுக்கப்படாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயம் பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய பேச்சாக இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் கண்ணிய குறைவாக பேசுகிறது அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல. இன்னும் சொல்லப்போனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின் அமைச்சரவை சார்ந்து ஏற்பட்ட முதல் சங்கடம் அப்படிங்கிறதே அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக இது போன்று கண்ணிய குறைவாக நடந்து கொள்வதோ அல்லது கண்ணிய குறைவாக பேசுவது அப்படிங்கிறதோ நடந்தது தான். அந்த சமயத்தில் 2022ஆம் ஆண்டு கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் முதல்வர் பேசினதை நாம் நினைவு கூற முடியும். அப்போ பேசும்போது என்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு கட்சி நிர்வாகிகள், மூத்தவர்களுடைய செயல்பாடுகள், பேச்சுகள் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அவர் பொதுவெளியில் பகிர்ந்ததை நாம் பார்த்தோம். அது ஒரு தீவிரமான எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனாலும் கூட சிலர்கிட்ட அந்த போக்குங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் வருது. அதில் மிக முக்கியமானவர் திரு பொன்முடி அவர்கள். திமுகவினுடைய சித்தாந்த முகங்களில் ஒருத்தர். அவர் திராவிட இயக்க பின்னணியில், பெரியாரிய இயக்க பின்னணியில் திமுகவுக்குள் வந்தவர். ஒரு கல்லூரி ஆசிரியராக இருந்தவர். கல்வித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்று இருந்தவர். அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த கண்ணிய குறைவான சொற்கள் தொடர்ந்து வருவது, பேசுவது அப்படிங்கிறது அது தவறி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது மிக தொடர்ச்சியாக வெளிப்படக்கூடிய ஒரு நடத்தையினுடைய வெளிப்பாடு. அப்படி தான் பார்க்கணும். ஒரு வழக்கத்தினுடைய தொடர்ச்சி அப்படி தான் பார்க்கணும். மூத்த நிர்வாகிகள் ஆட்சியிலும் கட்சியிலையும் முன்னணி முகங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் இப்படி நடந்துக்கிறதுங்கிறதும் அது தொடர்ச்சியாக நீடிக்கிறதுங்கிறதும் இந்த ஆட்சிக்கும் சரி கட்சிக்கும் சரி நிச்சயமாக ஒரு அவப்பெயர் மட்டுமல்ல, பொதுவெளியில் கண்ணிய குறைவை உண்டாக்கக்கூடியது. பொதுவெளியில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனி நபர்களாக அல்ல, அந்த அதிகாரத்தினுடைய திரள் உருவாக, அந்த அதிகாரத்தினுடைய பிரதிநிதியாக அங்கே நிற்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய பேச்சு என்பது அதிகாரத்தை பிரதிபலிப்பதாக மாறுகிறது. இன்னொரு விதத்தில் அவருடைய பொறுப்பையும் பிரதிபலிக்கிறது. அப்படி என்றால் பொன்முடி அவர்கள் பேசியது என்பது ஏதோ ஒரு விதத்தில் தமிழக அரசை, தமிழ்நாட்டை பிரதிபலிப்பதாக மாறுகிறது. இந்த விஷயத்தில் யாருமே வலியுறுத்துவதற்கு முன்பு முதலமைச்சர் தானாக தலையிட்டு திரு பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவியிலிருந்து அவரை நீக்கியதும், அதே போன்று திருமிகு கனிமொழி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து ட்விட்டரில் எழுதியதும் அது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். ஆனால் இதில் பெரிய முரண்பாடு என்னென்னா, கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் ஆட்சி பதவியில் எப்படி நீடிக்கிறார் என்பது. ஏனென்றால் கட்சியினுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஆட்சியினுடைய, இந்த அரசாங்கத்தினுடைய கண்ணியம் முக்கியம். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர் என்பவர் ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். அது எப்படி நீடிக்க முடியும் என்பதற்கான நியாயப்பாட்டை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலை. திரு பொன்முடி அவர்கள் இந்த ஆட்சியினுடைய தொடக்க காலகட்டத்தில் சமூக நல திட்ட பயனாளிகளை பார்த்து, பொதுமக்களை பார்த்து, எளிய மக்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்லி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய போதே அவர் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்திருந்தால் இன்றைக்கு இத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்காது. அது பொன்முடி அவர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய அமைச்சர்களுக்கும் ஏனைய மூத்த நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, இளையோருக்கும் சேர்த்து ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கும். திமுக என்பது தன்னுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக கண்ணியம் என்பதை வைத்திருப்பது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 விஷயங்களையும் அண்ணா அவர்கள் திமுகவினுடைய அடிப்படை விழுமியங்களில் ஒன்றாக நிறுவியது அப்படிங்கிறது சுயமரியாதையை நோக்கி ஒரு தனி மனிதர், சுயமரியாதையை நோக்கி ஒரு அரசியல் அமைப்பு, சுயமரியாதையை நோக்கி ஒரு சமூகம் முன்னகர வேண்டுமென்றால் அதற்கான மிக அடிப்படையான கடப்பாடு இந்த 3 விஷயங்கள் என்பது. பொது வாழ்வில் தன்னுடைய கடமையில் சரியாக இருப்பது, தன்னுடைய கண்ணியத்தில் சரியாக இருப்பது, தன்னுடைய கட்டுப்பாட்டை பேணி காப்பது. அடுத்தவருடைய கண்ணியத்தை பேணாத ஒருவர் சுயமரியாதையை பற்றி பேசவே முடியாது.
இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு திரும்ப திரும்ப பேசுபொருளாக இருப்பது மட்டுமல்ல, இந்த அரசு அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய சுயமரியாதை, சமூக நீதி போன்ற விழுமியங்கள் மீதான விமர்சனமாக திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.